கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தியானிக்கும்படியாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் பின்பாகத்தை நம்ம பார்க்க போகிறோம். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று வேதம் சொல்கிறது. இந்த சம்பவத்தை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். ஒருவேளை சவுல் ராஜாவாக இருக்கிறான், அவன் தேவனுக்கு கீழ்ப்பி அடையாமல் போனது நிமித்தம் தேவனிடத்துல விசாரிப்பதற்கு பதிலாக அவன் குறி சொல்லுகிற ஒரு ஸ்திரீயை தேடி போகிறான். தேவனுக்கு அவர் சொன்ன அமலேக்கிய இந்த உலகத்தை விட்டு அழித்து போட வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனால் அமலேக்கின் ராஜாவையும் முதல் தரமான காரியங்களையும் அவன் தன்னிடத்துல வைத்து கொண்டது நிமித்தம் கர்த்தர் சாமுவேலிடம், சவுலை நான் ராஜாவாக ஏற்படுத்தினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது, அதனால ஈசாயின் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன், நீ அவனை போய் அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி கர்த்தர் சாமுவேலை தாவீதின் வீட்டுக்கு, தாவீதின் தகப்பன் ஈசாயின் வீட்டுக்கு அனுப்புவதை நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல தான் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. சாமுவேல் வருகிறார், ஈசாயிட்டு சொல்கிறார், உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் முன்னால வர சொல்லு, கர்த்தர் அவர்களில் ஒருவனை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று சொல்லி அவனை அபிஷேகம் பண்ணும்படியாய் சாமுவேல் ஈசாயின் வீட்டிற்கு வருகிறார். அதே மாதிரி ஒவ்வொருவராக சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணுகிறார் தாவீதின் தகப்பன். அப்படி வரும்போதுதான் ஒரு குமாரன் எலியாபின் தோற்றத்தை பார்க்கிறாரு. வளர்த்தி எல்லாத்தையும், சரீர வளர்ச்சி எல்லாம் பார்த்துட்டு இவன் தான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருப்பானோ என்று சொல்லி சாமுவேல் நினைக்கிறார். அப்பதான் கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்கிறார், மனுஷன் பார்க்கிற மாதிரி நான் பார்ப்பது கிடையாது, நீ புறம்பான அலங்காரம், புறம்பான தோற்றங்களை பார்க்கிறீங்க, ஆனா கர்த்தர் மனுஷன் முகத்தை பார்த்துதான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அநேக முறை நம்முடைய வாழ்க்கையிலும் சிலருடைய தோற்றங்களை வைத்து நாம் எடை போட்டு விடுகிறோம். பார்ப்பதற்கு ரொம்ப அமைதியா இருப்பாங்க, சாதுவா இருப்பாங்க, நம்ம நினைப்போம் ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்க என்று சொல்லி அவங்க முக ரூபத்தை பார்த்து நாமளே ஒரு தவறான அபிப்பிராயத்துக்கு வந்துடுறோம். சில பேரை பார்த்தா அந்த பெரிய மீசை வைத்திருப்பாங்க, பார்த்தாலே முரட்டு ஆட்களை போல இருப்பார்கள், நம்ம நினைத்து விடுவோம் இவங்க ரொம்ப ஒரு ரவுடித்தனமா இருப்பார்கள் போல என்று சொல்லி முக ரூபத்தை வைத்து நாம் எடை போட்டு விடுவோம். ஆனால் சில சமயம் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். நாம் அமைதியா இருக்கிறோம் என்று நினைக்கிறவர்கள் உள்ளுக்குள்ள பயங்கரமானவர்களா இருப்பார்கள். நாம சிலரிடத்துல இவ்வளவு முரடா இருக்கிறார்களே, இவங்ககிட்டலாம் நல்ல குணம் இருக்குமா என்று நினைக்கிறவர்கள் மிகுந்த நல்லவர்களாய் காணப்படுவார்கள். இப்படிதான் நம்முடைய எடை போடுதல் எல்லாம் இருக்கிறது. அதனால் ஆண்டவர் சொல்கிறார், மனுஷன் தான் இப்படி முகத்தை பார்த்து அவனா ஒரு தப்பு கணக்கு போட்டு விடுமா, கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னும் லூக்கா அதுல நீங்க பாத்தீங்கன்னா 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது, தேவனோ இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். முதல்ல இருதயத்தை பார்க்கிறாரு, அப்புறம் அந்த இருதயத்துல என்ன இருக்கிறது என்று சொல்லி அவர் ஆராய்ந்து பார்க்கிறார். அவர் அதுக்கு முந்தின நீங்க வாஸ்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், மனுஷன் என்ன நினைக்கிறான், தன்னை எல்லாருக்கும் முன்பாக நீதிமான் என்று காணப்படும்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மனுஷன் நம்ம வெளி தோற்றத்தை பார்த்து எல்லாரும் நினைக்கும் இவங்க ரொம்ப நல்லவங்க, தப்பே செய்யாதவங்க, ரொம்ப நீதிமான்னு நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் என்ன செய்யறான், கர்த்தரோ இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறதே. அதான் தாவீது சொல்கிறான், சங்கீதம் 139:23 சொல்கிறான், ஆண்டவரே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க என்று சொல்கிறான். வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்துல உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில நடத்துங்க, என் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்கிறார். நம்மளும் தினமும் சொல்லணும், ஆண்டவரே என் இருதயத்தை ஆராய்ந்து எனக்கு உணர்த்துங்க, ஆண்டவரே என் இருதயத்துல எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லி உணர்த்துங்க என்று சொல்லணும். இருதயம் ரொம்ப முக்கியமானது. எரேமியால பார்க்கிறோம், இருதயமே எல்லாவற்றையும் பார்க்கிறோம், இருதயமே மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாய் இருக்கிறது என்று சொல்லி எரேமியால பார்க்கிறோம். அதை அறியத்தக்கவன் யார்? ஆனா அதுக்கு அடுத்த வசனத்துல நீங்க பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தரோ மனுஷனுடைய வழிகளுக்கு தக்கதாக, அவன் செய்களுக்கு தக்கதாக கர்த்தர் என்ன செய்யறாரு, இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து உள்ளந்தீரியங்களை அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த இருதயம் எப்படி இருக்கிறன்னு அதை வச்சுதான் ஆண்டவர் நம்ம நியாயம் தீர்க்கிறார். எப்படிப்பட்ட
இருதயமாய் நம்முடைய இருதயம் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் அறிந்திருக்கிறார். இப்போ இருதயம் எவ்வளவு முக்கியமானது. நம்முடைய இருதயம், நம்ம இருதயம் நினைச்சிடும் ஒருவேளை நம்ம ஹார்ட்டு பம்ப் பண்ணி பிளட்டை சர்க்குலேட் பண்ணுகிறது, அது அல்ல. உள்ளத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு காரியங்கள். வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், ஆண்டவருடைய சீஷர்கள் கை கழுவாம சாப்பிடுகிறத பார்த்து பரிசேயர் சொல்றாங்க, உங்க சீஷர்கள் எல்லாம் அப்படி கை கழுவாம சாப்பிட்றாங்களே என்று சொல்லி. அப்ப ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுவார், வாய்க்குள்ள போறது ஒன்றும் மனுஷனை தீட்டுப்படாது. ஒருவேளை கை கழுவாம சாப்பிட்றதுனால அது வாய்க்குள்ள போயிட்டு சாப்பாடு வாய்க்குள்ள போயிருது, ஆனா அது மனுஷனை தீட்டுப்படுத்தாது. அது எல்லாம் டைஜஸ்ட் ஆகி அப்படியே வெளியே போயிடும். ஆனா மனுஷன் உள்ளத்திலிருந்து இருதயத்திலிருந்து எது புறப்பட்டு வருதோ அதுதான் மனுஷனை தீட்டுப்படுத்தும். இன்னைக்கு பரிசேயர் அப்படிதான், எல்லாம் வெளி சடங்காச்சாரங்களை தான் பார்த்தாங்க. அதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ எல்லா உதடுகளினாலும் என்ன கனம் பண்ணியும், இருதயம் எனக்கு தூரமா இருக்கிறது. இன்னைக்கு நம்ம கூட அப்படித்தானே ஒரு மாய்மாலமா இருக்கிறோம். ஒரு வெளி தோற்றத்துல ரொம்ப நல்ல கிறிஸ்தவர்களை போல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவனை ஆராதிப்பதா இருக்கலாம், ஜெபிப்பதா இருக்கலாம், வேதம் வாசிப்பதா இருக்கலாம், ஆலயத்துக்கு செல்வதா இருக்கலாம், காணிக்கை கொடுப்பதா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், உங்க இருதயம் எனக்கு தூரமா இருக்கிறது. உதட்டுனால எல்லாம், ஒருவேளை வெளி தோற்றத்தினால எல்லாம் நம்ம செய்து கொண்டு இருக்கலாம். ஆனா இருதயம் தேவனுக்கு நமக்கும் விலகி இருக்கவே கூடாது. இருதயத்தை தான் அவர் பார்க்கிறார். இருதயத்துக்குள்ள இருந்து புறப்பட்டு வருகிறது தான் மனுஷனை தீட்டுப்படுத்தும். நம்முடைய வாழ்க்கையை தீட்டுப்படுத்துகிறது. நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு காரியமும் நம்மை தீட்டுப்படுத்திவிடும். அதுல பொல்லாத சிந்தனைகள் வருகிறது, பகைகள், வெறுப்புகள், பொறாமைகள், விபச்சார எண்ணங்கள், வேசித்தன எண்ணங்கள், எல்லா தேவையில்லாத காரியங்களும் இருதயத்துக்குள்ள இருந்துதான் புறப்பட்டு வரும் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கிறது. தாவீதை போல நம்ம சொன்ன, ஆண்டவரே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளுங்க ஆண்டவரே, என் இருதயத்துல சுத்தம் வேணும் ஆண்டவரே, இருதயத்துல ஆண்டவரே கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை நான் வாழணும் அப்பா. என் இருதயம் சுத்திகரிக்கப்படணும். என்னை ஆராய்ந்து என்னை அறிந்து கொள்ளுங்க. அது மட்டுமல்ல, வேதம் சொல்கிறது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நம்ம உள்ளத்துல என்ன நிறைந்து வைத்திருக்கிறோமோ அதுதான் நம்முடைய வாயின் வார்த்தைகளாய் வெளிப்படும். நம்ம நல்ல எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்துல நிறைந்திருக்கும் என்று சொல்லுங்க, நம்ம பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே நல்ல வார்த்தைகளாய் வரும். தீய காரியங்கள், தீய எண்ணங்கள் நமக்குள்ள நிரப்பப்பட்டு இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு காரியமும் தீயதாக தான் இருக்கும். மனுஷர் பேசுகிற வார்த்தையை வைத்தே அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நம்ம அறிந்து கொள்ளலாம். ஏன்னா உள்ளத்திலிருந்து அப்படியே தன்னை போல வாயில புறப்பட்டு வந்துவிடும். அதனால இருதயத்தை நம்ம எல்லா காவலோடு, வேதம் நீதிமொழிகளை பார்க்கிறோம், எல்லா காவலோடும் இருதயத்தை நீ காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று வேதம் சொல்கிறது. இருதயத்துக்கு ஒரு காவல் வைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இருதயம் காக்கப்பட வேண்டும், அதிலிருந்து ஒரு ஜீவ ஊற்று புறப்பட்டு வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உள்ளம் எப்படிப்பட்டதாய் நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையினாலே நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும். இருதயம் தேவ வார்த்தையினாலே நிரப்பப்பட்டு இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அநேகருக்கு அது ஆசீர்வாதமாய் மாறிவிடும். வேதத்துல பார்க்கிறோம் அல்லவா, ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய வார்த்தையினாலே நம்முடைய இருதயம் நிரப்பப்பட்டு இருக்கும் என்று சொன்னால் நாம் சரியான நேரத்துல சரியான வார்த்தைகளை தேவையுள்ள மக்களுக்கு, வேதனையில இருக்கிற மக்களுக்கு, ஆறுதலற்று இருக்கிற மக்களுக்கு எப்படி பேச வேண்டும் என்பதை கர்த்தர் அந்த இருதயத்தில் நம்ம நிறைந்திருக்கிற தேவ வார்த்தையை கொண்டு அநேகருக்கு நம்மை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாற்றி விடுவார் அல்லவா. அதனால இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயம் இப்படிப்பட்ட தேவ வார்த்தைகளால் நிரப்பப்பட வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய இருதயம் எதனால நிரப்பப்பட்டு இருக்கிறது? தேவையில்லாத காட்சிகள் டிவியில பார்ப்பது. அநேக இன்றைக்கு வருகிற டிவி சீரியல்கள் சொல்லுவார்கள், அவர்கள் நாங்கள் பார்த்தது கிடையாது சொல்லுவாங்க, மாமியார், மருமகா, இல்லை டீச்சர்ஸு, பிள்ளைகள், இதெல்லாம் பார்த்து பார்த்து அநேக பெண்களுடைய வாழ்க்கையில் எப்படி அந்த சீரியல்லையோ ஒருவேளை சினிமாவிலோ மாமியார் மருமக எப்படி நடத்தப்படுகிறார்கள், என்ன வார்த்தைகளை பேசுகிறார்கள், இதெல்லாம் பார்த்து பார்த்து இருதயம் அந்த காரியத்தினால நிரப்பப்படுகிறதுனால
வீடுகளில் பிரச்சனை வெடிக்க ஆரம்பிக்கிறது. எதை நம்ம பார்க்கிறோம் அதனால நம்முடைய இருதயம் நிரப்பப்பட்டு கொடுக்கிறது அல்ல. வந்து சின்ன பிள்ளையில பாருங்க, சண்டை காட்சிகளை பார்க்கிறாங்க, சூப்பர்மேன் என்று சொல்லி. ஒருவேளை நம்ம நினைக்கிறோம் கார்ட்டூன் தானே, கார்ட்டூன் நம்ம பிள்ளைய சினிமா பார்க்கல, கார்ட்டூன் தானே பார்க்கிறாங்க, அதுலேயும் கவனமாக இருக்க வேண்டும் அல்லவா. எத்தனை கொடிய காட்சிகளை பார்க்கிறார்கள். ஷூட் பண்ணுறது, அடிக்கிறது, வைக்கிறது, இதெல்லாம் பிள்ளைகளுடைய இருதயத்தில் அப்படியே பதிந்து வைக்கப்படும் அல்லவா. அதன் வெளிப்பாடு, அதில் கேட்கிற வார்த்தைகள், புதுசு புதுசாக சில வார்த்தைகள், இதுவரைக்கும் நம்ம கேள்விப்படாத தமிழ் வார்த்தைகள் எல்லாம் பேச ஆரம்பிப்பார்கள். இந்த கார்ட்டூன் படம் பார்த்தே நிறைய பிள்ளைகள் பேசுவார்கள். வேதனைக்குரிய ஒரு காரியம் அல்லவா. இன்றைக்கு சமுதாயம் எப்படி போய்கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு காலையில் கூட ஒரு நியூஸ் பார்த்தேன், ஜோம்பிக் ட்ரக் என்று சொல்லி அமெரிக்க தேசத்தில் ஒரு வீடியோ ஒருவர் எனக்கு ஒரு சகோதரி அனுப்பியிருந்தார்கள். சோம்பிக் அடிக்ஷன் என்று சொல்லி, சோம்பிக் ட்ரக் அடிக்ஷன் என்று சொல்லி. அந்த சோம்பிக் ட்ரக் என்பது அந்த மிருகங்களுக்கு ட்ராங்குலைசர் என்று சொல்லப்படுகிற, ஒருவேளை அதுகளுக்கு வியாதி இருந்தால் அந்த வலியின் வேதனை தெரியக்கூடாதபடிக்கு அவங்களுக்கு கொடுக்கிற ஒரு விதமான மயக்க மருந்து என்று சொல்லி. இன்றைக்கு அமெரிக்க தேசத்தில் அநேக சிட்டிஸில், சேஷமா, பிலடெல்பியா போன்ற சிட்டிஸில் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அநேக வாலிபர்கள் இந்த மருந்தை வாங்கி தங்கள் உட்கொண்டபடினாலே அதில் சில வீடியோஸ் போட்டிருக்கிறாங்க. அதுகள் எப்படி ஒரு மாதிரி வளைஞ்சி நெளிஞ்சி கீழே விழுந்து கிடக்கிறதும், அவங்க நடக்கிற பாவடைகளும் ஒரு மயக்க நிலையில என்ன செய்கிறோம் என்று தெரியாதபடி கிடக்கிறத பார்க்கிறோம். மிகவும் பரிதாபமா இருந்துச்சு. இன்றைக்கு உலகம் எங்க போய் கொண்டு இருக்கிறது, வாலிப உலகம் எங்க போய் கொண்டு இருக்கிறது. எதையெல்லாமோ ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. பாவத்தின் உச்ச கட்டத்தில், அதுவும் வெளி தேசங்களில், ஒரு நாட்களில் கிறிஸ்தவ நாடுகள் என்று சொல்லப்பட்ட நாடுகளில் இன்றைக்கு பாவத்தின் அகோரம் காணப்படுகிறது அல்லவா. தேவனுடைய கோபாக்கினைக்கு ஆளாக்கி கொண்டு இருக்கிறது அல்லவா. அந்த தேசங்கள் பரிதாபத்துக்குரியவளாக காணப்பட்டார்கள். ஏன்னா அதை பார்த்து, அதை பற்றி கேள்விப்பட்டு, இருதயத்தில் அந்த ஆசையும் நான் நிறையப்பட்டு அதை தன்னுடைய செயலில் காண்பிக்க ஆரம்பிக்கப்படுகிறது. அதை ஆண்டவர் தான் சொன்னாரு, வாய்க்குள்ள போறது மனுஷனை தீட்டுப்படாது, இருதயத்துக்குள்ள இந்த வருகிறது நான் மனுஷனை தீட்டுப்படுத்தி அவனுடைய ஆயுள் சக்கரத்தையே ஒன்றுமில்லாமல் மாற்றி விடுகிறது அல்லவா. ஜாக்கிரதையா இருப்போம். வாலிப பிள்ளைகள் வைத்திருக்கிற பெற்றோர் கவனமாய் இருக்க வேண்டும். சிறு பிள்ளைகள் வைத்திருக்கிற பெற்றோர் கவனமாய் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். வீடுகளில் எப்படிப்பட்ட காட்சிகள் காண்பிக்கப்படுகிறது, எப்படிப்பட்ட வார்த்தைகள் தாய் தகப்பன்மார் பிள்ளைகள் முன்பாக பேசுகிறார்கள். வாலிப பிள்ளைகள் முன்பாக பெற்றோர் சாட்சியாய் கிறிஸ்தவல் அன்பின் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா, இல்லை வீடு முழுவதும் சண்டை சச்சரவுகளாய் இருக்கிறதா? உங்க வாழ்க்கை தான் உங்க பிள்ளைகளை பாதிக்க போகிறது. அந்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளை வளருவதற்கும் உலகத்துல மாறுபட்ட வாழ்க்கை வாழ்வதற்கும் காரணம் தாய் தகப்பனுடைய வாழ்க்கை. முன்மாதிரி இல்லாத வாழ்க்கை பிள்ளைகளை சீர்கேடு பண்ணிவிடும். முன்மாதிரியான வாழ்க்கை பிள்ளைகளை கற்றுக்கொள்ள வழி நடத்த ஆரம்பிக்கும். வீட்டில் பேசப்படுகிற வார்த்தைகளை தேவனுக்கு உகந்த வார்த்தைகளாய் பேசி பாருங்க. பிள்ளைகளை தன்னம்பிக்கைக்கு உரிய பிள்ளைகளாய், கர்த்தருடைய பிள்ளைகளாய் நீங்க வளர்த்து பாருங்க. சமுதாயத்துல நம்முடைய பிள்ளைகள் மிக சிறந்த இடத்தை பெற்றுக்கொள்வார். நம்முடைய பிள்ளைகள் அநேகருக்கு சவாலாய் மாறி விடுவார்கள். ஆனா இன்னைக்கு பாருங்க, வாலிபர்கள் இன்னைக்கு சீரழிவு. பள்ளியில படிக்கிற மாணவர் அடுத்த மாணவர்களை வெட்டுகிறார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு இன்றைக்கு சமுதாயம் போய் கொண்டிருக்கிறது. பெற்றோர் அந்த பிள்ளைகளை சரியான வழியில நடத்துவதற்கு பதிலாக தேவையில்லாத காரியத்தை குறித்த வைராக்கியத்தை இன்றைக்கு பிள்ளைகளுக்குள்ள ஊட்டினதுனாலே இன்னைக்கு பெற்றோர் இன்னைக்கு பிள்ளைகள் தலைகுணிவை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். சமீபத்துல பார்த்தோம், உத்தரப்பிரதேசத்துல ஒரு இனத்தின் பையனை இன்னொரு இனத்து பையனை அடிக்க வைத்த ஆசிரியர்களை பார்க்கிறோம். பகை உணர்ச்சிகள் இன்றைக்கு உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில அன்பை விதைக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பெற்றோர் அன்பை பிள்ளைகளுடைய இருதயத்துல விதைக்க வேண்டும். அன்புதான் வேதம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிற அன்பு. நாம் சேவிக்கிற ஆண்டவர் அன்பை தான் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர் பகைவர்களை நேசிக்கிற அன்பு. தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை பார்த்து, பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி அவர்களுக்கும் தன் அன்பை காண்பித்த தெய்வம். அந்த அன்பு தான் இன்றைக்கு சமுதாயத்துல விதைக்கப்பட வேண்டும். வெறுப்பு இருக்கக்கூடாது, பகை இருக்கக்கூடாது. இதெல்லாம் எங்கிருந்து வருது தெரியுமா? தொடக்கம் வீட்டிலிருந்து தான் வருகிறது. ஒரு அன்பு நிறைந்த குடும்பத்துல ஒரு பிள்ளை வந்துருந்துச்சுன்னா அது அன்புள்ள பிள்ளையா தான் வர முடியும். ஆனா சிறு வயதிலிருந்தே
இப்படிப்பட்ட வேறுபாட்டில் வளர்க்கப்படுகிற பிள்ளைகள், சிறு வயதிலே சில வைராக்கியத்துல வளர்க்கப்படுகிற பிள்ளைகள், சிறு வயதிலே அவர்கள் யார் இவர்கள் யார் என்று சொல்லிக் கொடுக்கப்படுகிற பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது இன்றைக்கு கொலை செய்கிற அளவுக்கு கூட பிள்ளைகள் மாறி விடுகிறார்கள். அன்பில்லாத ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உலகம் முழுவதும் இன்றைக்கு அன்புக்கு ஏங்கிக் கொண்டு எங்க பார்த்தாலும் வெறுப்பி பகை. அதுதான் ஒரு நாட்டோட இன்னொரு நாடு சண்டை போடுகிறது. ஒரு மனுஷன் மேல ஒரு அன்பு இருக்கும் என்று சொன்னால், மற்ற மனிதர்கள் மேல அன்பு இருக்கும் என்று சொன்னால், ஒரு நாளும் மற்ற நாட்டினர்களை கொன்று குவிக்க மாட்டார்கள் அல்லவா? அன்பு இடமில்லாமல் போய்விட்டது. அந்த இருதயத்துல அன்பை விதைப்போம். ஆண்டவர் இருதயத்தை தான் பார்க்கிற தேவன், முகத்தை பார்க்கல. நம்முடைய குடும்பங்கள் அப்படி மாறட்டும், அன்புள்ள குடும்பங்களாய் மாறட்டும். சில இருதயங்கள் கடினப்பட்டு போகிறது. எத்தனைதான் சொன்னாலும் அவங்க உள்ள மாறவே மாட்டேங்கிறது. வேதத்துல பார்க்கிறோம், பார்வோன் ராஜாவை பார்க்கிறோம். ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளாக இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவிக்கும்படியாக மோசையை கொண்டு அநேக வாதைகளை அங்கே அனுப்புகிறார். முதல்ல எப்பவும் கேட்கிற மாதிரி சாதாரண முறையில மோசை கேட்கிறார், விடமாட்டேன்னு சொல்லுகிறார் இஸ்ரவேல் ஜனங்களை. அதனால கர்த்தர் வாதைகளை அனுப்பி எகிப்து தேசத்துல வாதைகளை வரப்படுகிறார். ஆனா ஒவ்வொரு முறையும் வாதையை பார்த்த உடனே மோசையும் ஆரோனையும் கூப்பிட்டு விடுவான் பார்வோன். சரி, ஜனங்களை கூப்பிட்டு போன்னு சொல்லுவான். ஆனா எல்லா ஜனங்களையும் அனுப்ப மாட்டான். முதல்ல புருஷர்களை மட்டும் கொண்டு போமா, ஆடு மாடுகள் பெண்கள்லாம் இங்க இருக்கட்டும்மா, பிறகு நீங்க எல்லாரும் போங்க, ஆடு மாடுகள்லாம் இங்க இருக்கட்டும்மா. ஒவ்வொரு முறையும் வாதையை கண்டோன்னு அனுப்புறேன்னு சொல்லுவான். அடுத்தது அவனுடைய உள்ளம் கடினப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியில பாருங்க, இந்த பார்வோனின் சேனை முழுவதும் கடலில தள்ளப்பட்ட காரணம் அந்த இருதய கடினத்து நிமித்தம். இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடல் வரைக்கும் விரட்டி கொண்டு வந்ததுனால கர்த்தர் அவர்களை என்ன செஞ்சாரு, அந்த கடலின் ஆழத்துல மூங்கி போட்டார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் எத்தனை உள்ளங்கள் அப்படி கடினப்பட்டிருக்கிறார் அல்லவா? சின்ன வயதுல இருந்தே கடின உள்ளங்கள். ஏதாவது சின்ன சண்டையா இருக்கிறோம், உடன் பிறந்தவர்களோட சண்டையா இருக்கலாம், பேசவே மாட்டேன் என்று சொல்லி அவ்வளவு கடினமா இருக்கிற பிள்ளைகள். எங்க பள்ளியில ஒரு மகள் படிக்கிறாள். அவ 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாள். அவளுடைய தங்கை 6th ஸ்டாண்டர்ட் படித்துக் கொண்டிருக்கிறாள். எனக்கு ரொம்ப நாள் தெரியாது, ஒரு நாள் தான் தெரியும், இவன் அவங்க அம்மா கூட பேச மாட்டாங்கன்னு சொல்லி. அந்த 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற மகா அவங்க அம்மா கூட பேச மாட்டாங்க. அதை நான் உடனே கேள்விப்பட்டு அந்த 6th ஸ்டாண்டர்ட் பொண்ணை கூப்பிட்டேன், ஏன் உங்க அக்கா உங்க அம்மா கூட பேச மாட்டேங்கிறாரு. அதுக்கு சரியாக சொல்ல தெரியவில்லை. அவனுடைய தகப்பனார் ஒரு நாள் ஸ்கூல்ல ஃபீஸ் கட்ட வரும்போது கேட்டேன், ஏன் உங்க மகளும் உங்க மனைவியும் பேச மாட்டாங்களா, எதுக்கு, ஏன்? அது கிறிஸ்தவ பிள்ளைகள். எத்தனையோ சொல்லி பார்த்துட்டேம்மா, பேசவே மாட்டேங்கிறாங்க. நான் சொன்னேன், அவங்க அம்மா ஒரு நாள் வர சொல்லுங்க, நான் பேசுகிறேன் அந்த அம்மாட்ட. ஒருவேளை சின்ன பிள்ளை கோச்சிட்டு இருந்தாலும் ஒரு தாய்க்கு எப்படி சொந்த மகாட்ட பேசாம, 2 பெண் பிள்ளைங்க தான், எப்படி பேசாம இருக்க முடியும்? நீங்க வர சொல்லுங்க. நான் அந்த அம்மா வரல. அது ஒரு டீச்சரா வேற இருக்கிறாங்க. ஒரு டீச்சர் எப்படி அவங்க எப்படி நடந்து கொண்டு மற்ற பிள்ளைகளுக்கு போதிப்பார்கள் என்று எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட நான் கவனித்து 2 வருஷமாவது, இந்த வருஷமாவது லீவுக்கு போயிட்டு அவ பேசியிருப்பான்னு நினைத்தேன். அவன் தங்கச்சிக்கு தான் திரும்பி கேட்டேன், இப்போ உங்க அக்காவும் உங்க அம்மாவும் பேசுகிறாங்களா? எனக்கு இன்னும் பேசல. பாருங்க, 7 வயசு, 7th ஸ்டாண்டர்ட் படி, கிட்டத்தட்ட 13, 14 வயசு தான் இருக்கும். எப்படிதான் ஒரே வீட்டுல தாயும் மகளும் இந்த வயசுல இவ்வளவு வைராக்கியம் அவர்களுக்குள்ள வருது என்று தெரியவில்லை. அந்த தாய் பாருங்க ஒரு டீச்சரா இருக்காங்க, ஸ்கூல்ல வேலை பார்க்கறாங்க. எப்படி மற்ற பிள்ளைகளுக்கு அவங்க நல்ல பண்புகளை சொல்லி கொடுக்க முடியும்? அந்த அம்மா ஒரு நாள் ஸ்கூலுக்கு வரமாட்டாங்க. நான் கணவர்கிட்ட கூட சொன்னேன், அவங்க ஃபோன் நம்பராட்டி எடுத்து கொடுங்க, இப்படி இருக்கவே கூடாது, 2 பேருக்கும் கவுன்சிலிங் கொடுங்கன்னு. அவர் சொன்னார், என் மனைவியை நான் வர சொல்றேம்மா அப்படின்னாரு. ஆனா இன்னும் வரல. அவங்க சிறு வயதிலே இருதயத்துல பாருங்க இப்படிப்பட்ட கடின உள்ளங்கள். நம்ம பார்வோனுடைய இருதயத்தை பத்தி பாக்குறோம். எனக்கு உண்மையாவே ஆச்சரியம், அது இப்படி ஒரு சின்ன பிள்ளை இருக்க முடியுமா என்று சொல்லி. அவட்ட கேட்டா அவன் பதிலே சொல்ல மாட்டா. ஏம்மா, என்ன காரணம், எதுக்கு உனக்கு நீ அவங்க அம்மா கூட பேச மாட்டேங்கிற? சொல்லவே மாட்டான், வாயே திறக்க மாட்டான். அவ தங்கச்சிட்டு கேட்டேன், ஏன் அவ அந்த பொண்ணு சொல்ற விஷயம் சாதாரண விஷயம். ஒரு நாள் எங்க அம்மா எனக்கு செயின் போட்டு விட்டாங்க, அதான் எங்க அக்காவுக்கு கோபம், எனக்கு மட்டும் கொடுக்காம தங்கச்சி கொடுத்துட்டீங்கன்னு கோபம், அதுல இருந்தா பேச மாட்டாங்கன்னு சொல்றாரு. ஆனா உண்மையான காரணம் எனக்கு தெரியும், எனக்கு ஒப்புக்கொள்ள முடியல எனக்கு இந்த காரணத்தை. உண்மையான காரணம் என்னன்னு தெரியல, கணவரும் சொல்லவில்லை,
இது வரைக்கும் இன்னைக்கும் தாயும் மகளும் பேசாம தான் இருக்கிறாங்க. யோசித்து பாருங்க, இன்னைக்கு சமுதாயம் எந்த நிலைமைக்கு போய் கொண்டிருக்கிறது. தாயே பிள்ளைகிட்ட பேசாடுனா எப்படி எப்படி அந்த குடும்பத்துல இருப்பாங்கன்னு எனக்கு இன்னும் வரைக்கும் புரியவில்லை. அந்த அளவுக்கு இன்றைக்கு இருதயங்கள் எல்லாம் கடினப்பட்டு போயிருக்கிறது. சிறு வயதிலிருந்த இப்படிப்பட்ட வைராக்கியங்கள் பிள்ளைகள் உள்ளத்துல விதைக்கப்படுகிறது. எவ்வளவுதான் சொன்னாலும், அதான் பாவனுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் அவன் உள்ள கடினப்பட்டது போல இந்த பிள்ளைகளுக்கு எத்தனை தான் ஆலோசனை சொன்னாலும், இந்த பிள்ளையா இருந்தாலும் சரி, அவங்க அம்மாவா இருந்தாலும் சரி, இன்னும் இருதயம் கடினப்பட்டு தான் இருக்கிறது. இருதயம் எவ்வளவு முக்கியமானது. இந்த இருதயத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார். நீதிமொழிகள்ல 4ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், நீ உன் சுய புத்தியை பாராமல் உன் முழு இருதயத்திலும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். சுய புத்தியில சாரக்கூடாது. நம்ம சுய புத்தியில சாரதுனாலதான் அநேக தவறுகளை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் வேதம் நமக்கு கற்பிக்கிறது, உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. எல்லா காரியத்திலும் கர்த்தர் மேல நம்பிக்கை வைப்போம். கர்த்தரில் நம்ம நம்பிக்கை வைக்கும்போது கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சோர்ந்து போய்விடாதீர்கள். சிலரை மாற்ற முடியாமல் சூழ்நிலை இருக்கலாம். குடும்பங்களில கூட பிள்ளைகள் கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், உள்ளங்கள் கடினப்பட்டு போயிருக்கலாம். அது நிமித்தம் வீடுகளில சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் சமூகத்துல நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவிப்போம். நம்முடைய சுய புத்தியில சாராமல் இருப்போம். எல்லா காரியத்திலையும் கர்த்தரையே நம்ம நினைத்துக் கொள்வோம். அவர் கரத்துல கொடுத்து விடுவோம். அவர்ல நம்பிக்கையா இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய வழிகளை வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த காரியங்கள் நிச்சயமாய் மாறும். இருதய கடினங்கள் மாறும். இருதயத்துல இருக்கிற எல்லா விதமான தீமையான காரியங்கள் நம்ம விட்டு அகன்று போக ஆரம்பிக்கும். எப்பொழுது நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்கும் போது, ஒவ்வொரு நாள் காலையிலும் ஆண்டவர் சமூகத்துல நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்திருந்தோம். ஆண்டவரே, என் வழிகளை உங்க காரத்துல கொடுக்குறேன்ப்பா. சரியான பாதையில நடக்கும்படியா எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. எந்த விதத்திலும் என் வழியில நான் தவறி போய் விடக்கூடாது. நான் தவறும் போது நீங்க என்னை சரிப்படுத்தி விடுங்க, என்னை எச்சரித்து விடுங்க. நீங்க தான், உங்களுக்கு தான் என் இருதயம். அதான் தாவீது சொல்கிறான், என் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க. வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்துல உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில நடத்துங்க. எப்போ நடக்க முடியும் தெரியுமா? வழிகளை அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் சமூகத்துல நம்முடைய வழிகளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்முடைய பாதையை செவ்வாய்ப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். கடைசியாக ஒரு காரியம் வேதம் சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. ஆண்டவரிடத்துல நம்முடைய இருதயத்தை ஊற்றி விடுவோம். நம் முழு இருதயத்தோட ஆண்டவரை நேசிக்க ஆரம்பிப்போம். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி விடுவார். இருதயங்களை பார்க்கிற தேவன், இருதயத்தை ஆராய்ந்து பார்த்திருக்கிற தேவன், உள்ளிந்திரியங்களை அறிந்திருக்கிற தேவன், அவரை நம்ம நேசிக்க ஆரம்பிப்போம். இந்த உலகத்தின் எல்லா அன்பு மாயையானது, எல்லாம் அழிந்து போகிற அன்பு. ஆனால் கர்த்தர் மேல வைக்கிற அன்பு ஒரு நாள் மாறாது. உண்மையில் மட்டுமல்ல, இந்த ஜீவனுக்கு பின் வருகிற ஜீவனிடம் என்றென்றைக்கும் அவரோடு வாழும்படியான ஸ்லாக்கியத்தை கொடுப்பது இயேசு கிறிஸ்துவின் மேல முழு அன்பையும் முழு இருதயத்தோடு நம்ம வைக்க ஆரம்பிப்போம் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஆசீர்வாதமாய் இருக்கும். ஏனென்று சொன்னால் அவர் நம்முடைய கரம் பிடித்து நடத்த ஆரம்பிப்பார். அவர் சொல்லிக் கொடுக்கிற வழியில நாம் நடக்க ஆரம்பிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். அதனால இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவ கரத்துல நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை செய்வாராக. ஜெபிப்போமா. மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. மனுஷர் பார்க்கிற மாதிரி நீங்க பார்க்கிறது அல்ல. நாங்க வெளி தோற்றத்தை கண்டு அநேக நேரம் ஆண்டவரை ஏமாந்து போய் விடுகிறோம். எத்தனை குடும்பங்களில் ஆண்டவரே நல்ல பிள்ளைகள் அல்லட்ட நல்ல மகன் என்று சொல்லி தன்னுடைய பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுத்து விட்டு ஆண்டவரே, கொஞ்ச நாளைக்கு பிறகு அவருடைய உண்மையான சொரூபங்கள் ஆண்டவரே
அப்பா அவருடைய குணநலங்கள் வெளிப்படும் போது எத்தனை பெற்றோர் கலங்கி தவிக்கிறார்கள். அப்பா தெரியாமல் செய்து விட்டேன், தெரியாமல் கொடுத்து விட்டேன் என்று சொல்லி இந்த அநேக பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுக்கு தன்னுடைய கண்களின் இச்சையின்படி அப்பா தாங்களே ஆண்டவரே தங்களுக்குரிய கணவர்களை எல்லாத்தையும் மனைவியை தேடிக்கொண்டு விட்டு ஆண்டவரே கண் காண்கிறபடி கத்தாவே அழகில மயங்கி இன்னும் ஏதோ ஒரு காரியத்துல மயங்கி தாங்களாவே தனக்கு துணையை தேடிக்கொண்டு ஆண்டவரே கொஞ்ச காலம் சென்ற போது ஆண்டவரே அது எவ்வளவு ஆண்டவரே மாயை என்னது என்பதை உணர்ந்து கொண்ட பிறகு எத்தனை பிள்ளைகள் பரிதபிக்கிற பார்க்கிறோம், எத்தனை பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டதை பார்க்கிறோம். காரணம் ஆண்டவரே வெளி தோற்றத்தின்படி பார்த்து ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டு விட்டார்களே. இன்றைக்கும் அப்பா இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராவது அப்பா இந்த நாளில் அப்பா இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அகப்பட்டு கொண்டிருப்பார்கள் என்று சொன்னார். இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கை கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுக்கட்டும். தங்களுடைய நினைவுகளின்படி அல்ல, தேவ நினைவின்படி தன் வாழ்க்கையை தெரிந்தெடுக்கத்தக்கதாய் கர்த்தர் கரத்துல ஒப்பு கொடுக்கும்படியாய் அதை உள்ளத்துல நீங்க கிரியை செய்யுங்க ஆண்டவரே. சிக்கப்பட்டு இருக்கிற எல்லா கண்ணியில் இருந்தும் பிள்ளைகள் விடுபடட்டும் அப்பா. இன்னும் ஆண்டவரை இருதயத்துல கடினப்பட்ட ஆண்டவரே சொந்த உடன் பிறந்தவர்கள் குடும்பத்தில் உள்ள நேசிக்க கூடாதபடி இருதய கடினத்து நிமித்தம் ஆண்டவரே குடும்பங்களில சமாதானத்தை இழந்து ஒரே வீட்டுக்குள்ள கணவனும் மனைவியும் பேசாமல் எத்தனை ஆண்டுகள் சில பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குள்ள இந்த கடினங்கள் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படட்டும். குடும்பங்களில் சமாதானம் உண்டாகட்டும். குடும்பங்களில் ஆண்டவரை இதுவரைக்கும் தொலைந்து போன அன்பு திரும்பவும் மலர ஆரம்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலேப்பா. ஆண்டவரே இன்றைக்கு எந்தெந்த குடும்பங்களில் ஆண்டவரே சமாதானம் இல்லையோ ஆண்டவரே, எந்தெந்த குடும்பங்களில் ஆண்டவரே ஏதோ ஒரு காரியத்தினால கலங்கி கொண்டிருக்கிறார்களோ கர்த்தராகிய தேவன் தாமே இன்றைக்கு அப்பா அவர்களுக்குள்ள ஆண்டவரே அடைய வழிகளை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கட்டும். உங்களை ஆண்டவரே வழிகளெல்லாம் நினைத்து ஆண்டவரே முழு இருதயத்தோடு உம்மளது அன்பு கூர்ந்து ஆண்டவரே உங்களுடைய கட்டளையின்படி நடக்க கர்த்தர் அவர்களுக்கு பலன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உங்களுடைய கற்பனைகள் ஆண்டவரே எங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம், அதை இந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மேலும் அப்பா கர்த்தருடைய நிறைவான ஆசீர்வாதம் இறங்கி வரட்டும். ஒருவேளை யாராவது இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் மிகுந்த சஞ்சலத்தோடு இருப்பார்கள் என்று சொன்னார் கர்த்தருடைய அன்பின் கரம் அப்பா அவர்களை ஆறுதல் படுத்துவது மட்டுமல்ல ஆண்டவரே இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து அவர்களை விடுவித்து ஆண்டவரே இனி வருகிற நாட்கள் இழந்து போன எல்லா ஆண்டவரே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இரட்டிப்பாய் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. நீங்க அப்படியே செய்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.